ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பிரியமானவர்களே, இறைவன் உங்களோடு கூட இருந்து உங்களை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்வில நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக திருத்தூதரான புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே போலி இறைவாக்கினர்களை குறித்து நம்மை எச்சரிக்கையாக இருக்கும்படி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் நாம் கேட்டவை அனைத்தையும் கடவுள் கொடுக்க நம்ம காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கடவுளுடைய நீதிகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்கிறோம். நாம் கடவுளுக்கு உரியவர்கள். நாம் அவரிடம் கேட்கின்ற பொழுது அவர் மறுப்பேதும் சொல்லாமல் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லி போலி இறைவாக்கினர்கள் உள்ளார்கள். அவரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். இருந்தாலும் தூய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் அவற்றை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஏற்கனவே அதை வென்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களை நோக்கி பொய் பிரச்சாரம் செய்வரிடமிருந்து கொஞ்சம் விலகி இருங்கள் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். இன்றைய காலகட்டத்திலே பலர் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை வைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் ஆவியின் தூண்டுதலால் தான் இதை நாங்கள் செய்கிறோம் என்று பொய் பிரச்சாரம் செய்து நாம் காண்கிறோம். ஆனால் இவற்றை குறித்துதான் நம்மை திருத்தூதரான புனித யோவான் நம்மை குறித்து கேள்வி எழுப்புகிறார். எச்சரிக்கையாக இருங்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த செய்தியை தான் நாம் மத்திய நற்செய்தியிலும் பார்ப்போம். இன்றைய மத்திய நற்செய்தியில் நாம் கொடுக்கப்படுவது இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் ஆசீர்வாதங்களையும் தன்னை தேடி வந்தவருக்கு நல்லதொரு உடல்நிலையையும் மதிமயங்கியவர்களுக்கு நல்லதொரு உடல்நலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். எசாயா இறைவாக்கினுடைய வாக்கு இங்கே நிறைவேறுகிறது. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஒளி உதித்திருக்கிறது. நப்தலி நாடே, செபுலன் நாடே, கடவுள் உங்களிலே இருக்கிறார். ஏனென்றால் இயேசு நப்தாலி செபுலன் அந்த வழியாக அவர் அந்த கடற்கரை ஓரமாக கடந்து வருகிறார். மக்களை அங்க இருக்கின்ற எல்லா மக்களையும் சந்திக்கிறார். யாரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. தன்னை நாடி வந்த அனைவருக்கும் நல்ல உடல்நிலையை கொடுத்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார், நிலைவாழிவர்களுக்கு அளித்தார். மனம் மாறுங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று அறிவிக்க தொடங்கினார். அவர் எல்லாரையும் தன்னுடைய மக்களாக தன்பால் ஈர்த்துக் கொள்ள முயற்சி செய்தார். அவர் கடவுளுக்கு உரியவர், அவர் கடவுளானவர். அவர் நம்ம மத்தியிலே வந்து இவற்றை அறிவிப்பதோட நோக்கம் நாம் அவரை அறிந்து கொண்டு அவரை போலவே வாழ வேண்டும் என்பதுதான். அவர் எவ்வாறு எல்லாருக்கும் உரியவராக இருந்தாரோ, தன்னை தேடி வந்த அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, தன்னை நம்பினோருடைய நம்பிக்கையை வீணாக்காமல் இருந்தாரோ, அதுபோல நாமும் கடவுளுக்கு உரியவராக இருக்க வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற பொய்மையை நாம் விளக்க வேண்டும். கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நம்மை நம்பினோருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் நம்மிடமிருந்து விரும்புவது. நாம் கடவுளை மனதார ஏற்றுக்கொள்வோமானால் கடவுளுக்கு உண்மையாக இருப்போம். ஏனென்றால் அவருடைய நீதிகளும் நியமங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் அதிகம். அந்த கடவுளை விட்டு விலகாமல் இருக்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். ஏனென்றால் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாம் மூழ்கி விடுகின்ற பொழுது கடவுளை விட்டு நாம் விலகி விடுகின்றோம். கடவுள் நமக்கு தேவை என்றால் உலகப்போக்கான காரியங்களிலிருந்து நாம் விலகி வர வேண்டும். இந்த உலகப்போக்கான காரியங்களான பொழுதுபோக்கு சாதனங்கள், டிவி, மொபைல் போன், இன்டர்நெட், இவையெல்லாம் கடவுளிடமிருந்து நம்மை பிரிப்பவை. நமது ஆதி காலத்திலே நம்முடைய முன்னோர்கள், அவர்களுக்கு கரண்டே இல்லை, இருந்தாலும் கடவுள் மீது அவர்கள் கொண்டிருந்த தாகம் தணியவில்லை. நம்முடைய பெற்றோர்கள், அவர்கள் காலத்திலேயே கரண்ட் இருந்தது, மின்சாரம் இருந்தது, ஆனால் டிவி இல்லை, வானொலி பெட்டி இருந்தது. அதிலும் கொஞ்ச நேரம் கேட்டார்கள், கடவுளோடு நெருங்கி இருந்தார்கள். நம்முடைய காலத்திலே மின்சாரம் இருக்கிறது, டிவி இருக்கிறது, மொபைல் போன் இருக்கிறது, இன்டர்நெட் இருக்கிறது, ஆனால் கடவுளோடு நாம் இல்லை. எது முக்கியமோ, எது அவசியமோ, எது தேவையோ அதை நமதாக்கிக் கொள்வோம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது தேவையில்லாதவைகளை ஒதுக்கி விடுவதுதான் உத்தமம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனே என்றென்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.